Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட எலிமினேட்டர் கேம் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs ஆர்சிபி பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு டீடைல்டு அனலிசிஸோட ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் அகமதாபாத். இந்த சீசன் சோஃபார் வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 175, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 171. இது வரைக்கும் 2 தடவை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க, 4 தடவை பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அந்த குவாலிஃபயர் 1 கேம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் சேஸ் பண்ணுறவங்க தான் வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ இது சேசிங்க்கு சாதகமான ஒரு கிரவுண்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல 31 முறை மோதி இருக்காங்க. இதில் 15 டைம்ஸ் வந்து ஆர்சிபியும் 13 டைம்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச் நோ ரிசல்ட்டாக முடிஞ்சிருக்கு. இந்த சீசனில் ஒரே ஒரு கேம் வந்து மோதி இருக்காங்க. அந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்த்தோன்னா இந்த சீசனை வந்து நல்லா ஆரம்பித்தாங்க. பட் போக போக அவங்களோட ஃபார்ம் வந்து ரொம்ப டிப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 பொசிஷனில் முடிப்பாங்கன்னு நினச்ச வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 3rd பொசிஷனில் தான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் முடித்தாங்க. அதனால தான் எலிமினேட்டர் விளையாட வந்திருக்காங்க. அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து மிடில் ஆர்டர் சஞ்சு சாம்சன் வந்து பராக் அந்த மிடில் ஆர்டரில் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டு டீம். அவங்கள்ட்ட வந்து ஆல் பேசஸ் கவர்டு அப்படின்னே சொல்லலாம். பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பட்லர் இல்லாமல் அவங்க டாப் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் வந்து பவுலர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. லாஸ்ட் 5 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ மொமெண்டமும் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்ம் அவுட் ஆன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காங்க. அது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இவங்களுக்கு ரொம்ப நேர் ஆப்போசிட்டாக வந்து செம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வித் வந்து சில கீ பிளேயர்ஸ் இல்லாமல் ஸ்பெஷலி பட்லர் இல்லாமல் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆர்சிபி பற்றி பார்த்தோன்னா வந்து இந்த சீசன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து நேர் எதிரான ஒரு ஃபார்ம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து ரொம்ப பூராக தான் ஸ்டார்ட் ஆனாங்க. முதல் 8 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கேம் தான் ஜெயிச்சாங்க. பட் நெக்ஸ்ட் 6 கேம்ஸை ஜெயிச்சு வந்து பிளே ஆஃப்ஸுக்கு இப்போ வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய டர்ன் ஓவர்னே சொல்லலாம். அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய பேட்டிங் தான். ஸ்பெஷலி டாப் ஆர்டர் அண்ட் வந்து மிடில் ஆர்டரோட பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட பாசிட்டிவ்ஸாக சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்லை. 2 பேர் நல்லா போட்டாலும் வந்து ஒரு பெரிய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஆல்சோ வந்து அவங்களோட பவுலர்ஸோட ஃபார்ம் வந்து அட் டைம்ஸ் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. பேட்டர்ஸை வச்சு மட்டும்தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ரொம்ப ஹை கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க. 6 மேட்சஸ் இன் ரோ ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு நேர ஆப்போசிட்டில் வந்து லாஸ்ட் 5 கேம்ஸ் வந்து ஜெயிக்கவே கிடையாது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸு. ஸோ ஐ ப்ரெடிக்ட் ஆர்சிபி வின். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் லைக் வந்து குவாலிஃபயர் 1 மேட்ச் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து இந்த பிச்சில் வந்து ஓப்பனர்ஸ் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து எவ்வளோ நல்லா விளையாடிருக்காங்க, பேசர்ஸ் ஸ்பின்னர்ஸ் யார் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இது வந்து கொஞ்சம் மிக்சட் பேஸ் விக்கெட்டாக தான் இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த சீசனில் 175, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 171. இந்த பிச்சில் வந்து 200லாம் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லீக்ல 6 மேட்சஸில் வந்து ஓப்பனர் 674 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இன் வந்து 444 பால்ஸ். அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 151. இன்னைக்கு நடந்த குவாலிஃபயர் 1 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து டக் அடிச்சிட்டாரு. அபிஷேக் சர்மா 4 ரன்னு தான் அடித்தார். ஸோ அதையும் வந்து நம்ம ஓப்பனர்ஸோட ஒரு ஃபெயிலியராக தான் கன்சிடர் பண்ணும். மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் தான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நல்லா விளையாண்டாங்க. இன்னும் கேகேஆர் பேட்டிங் தொடங்கலை. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாண்டாங்க. லைக் ட்ரிபாத்தி அண்ட் வந்து கிளாசன். நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன், அந்த 3 to 6 இருக்கிற யாராவது ஒரு 2 நல்ல பேட்ஸ்மேனையும் ஒரு ஓப்பனரையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபேண்டசி டீமுக்கு அது நல்லதுன்னு. மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1266 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க இன் 799 பால்ஸ். ஸ்ட்ரைக் ரேட்டும் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது, 158. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஓப்பனர் வச்சுக்கலாம். 2 ஓப்பனரும் எடுக்கிறது வந்து இந்த பிச்சுக்கு வந்து கொஞ்சம் ஒத்து வராது. அன்லஸ் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து ஒரு டீமில் 2 ஓப்பனர் எடுங்க. இல்லைன்னா ஒரு ஓப்பனர் அண்ட் 2 மிடில் ஆர்டர் பிளேயர் வச்சுக்கிறது வந்து உங்கள் ஃபேண்டசி டீமுக்கு நல்லது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ், மீடியம் பேசர்ஸ் அண்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டில் வந்து லீக் ஸ்டேஜஸ் வரைக்கும் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ குவாலிஃபயர் 1 கேம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பாதியில் இருக்கிறதுனால வந்து அந்த ஸ்டாட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் அந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜில் வந்து பேசஸ் அண்ட் மீடியம் பேசஸ் வந்து 128.3 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. 1332 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட் எக்கனாமி ரேட் ஆஃப் வந்து 10.38.
பட் ஸ்ட்ரைக் ரேட் அதாவது பார்த்தீங்கன்னா எவ்ரி 17 பால்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பேசர்ஸ் இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த குவாலிஃபயர் 1 கேம்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலையும் சொன்னேன், இந்த அகமதாபாத் பிச் வந்து கொஞ்சம் இனிஷியலி ஸ்விங் ஆகுங்கிறத அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணார் வந்து ஸ்டார்க்கு. அந்த பவர் பிளேலேயே வந்து அவர் 3 விக்கெட்டும் வந்து ஆர்ஆரா வந்து 1 விக்கெட்டும் எடுத்தாங்க. ஸோ நல்ல பேசர்ஸ் வந்து இங்கே சக்சீட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 87.5 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காங்க, 793 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்கனாமி ரேட் ஆஃப் வந்து 9.6. பேசர்ஸை விட ஸ்பின்னர்ஸோட எக்கனாமி ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் 19 விக்கெட்ஸ் தான் இங்கே எடுத்திருக்காங்க, விச் இஸ் வந்து 27 பால்ஸுக்கு ஒன்ஸ் தான் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பேசர்ஸ் தான் வந்து ஸ்பின்னர்ஸை விட அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபயர் 1லையும் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து சுனில் நரேன் அவ்வளோ நல்லா போடல, பட் மேட்ச் போக போக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸும் நல்லா போட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லெஸ் சக்ஸஸ் கிடைச்சிருந்தாலும் வந்து குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கேயும் சக்சீட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு குவாலிட்டி ஸ்பின்னராக இருந்தால் நீங்கள் வந்து ஃபேண்டசி டீமில் எடுக்கலாம், இல்லைனா பேசர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதே இங்கே வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பேசர்ஸ்னால் ஒன்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை, நீங்கள் மீடியம் பேசர்ஸையும் வந்து இங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பராக நான் வந்து சஞ்சு சாம்சனை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், தினேஷ் கார்த்திகை சூஸ் பண்ணல. பிகாஸ் அவர் ரொம்ப லோ டவுன் தி ஆர்டர் வராரு. சஞ்சு சாம்சன் வந்து 1 டவுன் விளையாடுறாரு. இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுக்கும் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. சாம்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதனால் அவர் எடுக்கிறது வந்து மஸ்ட் பிக்கு. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் 4 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆர்சிபியிலேருந்து 3 பேர். விராட் கோலி இந்த சீசன் ஃபுல்லாக நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு 2016 ஐபிஎல் கோலியை பார்க்குற மாதிரியே இருக்குது. என்னதான் வந்து எங்கள் ஓப்பனர்ஸோட ரெக்கார்ட் வந்து கொஞ்சம் இந்த பிச்சில் முன்ன பின்ன இருந்தாலும் வந்து கோலி ஒரு கிளாஸ் பிளேயர். ஸோ நிச்சயம் அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. ஃபேஃப் டு பிளஸியும் வந்து டீசெண்டான ஸ்டார்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஆல்சோ வந்து ஆர்சிபியோட பவுலர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட பேட்டிங்கையே ட்ரஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து இவரை எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபேஃப் டு பிளஸி எடுக்கிறதும் ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ரஜத் பட்டிடார் ஸ்பின்னர்ஸை ரொம்ப நல்லா விளையாடுறாரு, மிடில் ஆர்டரை விளையாடுறாரு. இந்த பிச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவரை எடுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து ஜெய்ஸ்வால் அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனராவது அந்த டீமில் வேணும். ஜெய்ஸ்வால் ஒரு அளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் தான் இருக்கார். பட் ராஜஸ்தான் பிளேயர்ஸ் வந்து மற்ற பேட்ஸ்மேன்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இவரையே நம்ம ட்ரஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஜெய்ஸ்வால். இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 ஆல்ரவுண்டரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரியான் பராகை வந்து நம்ம ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ண முடியாது, ஒன்லி பேட்டராக மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும். பட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட மிடில் ஆர்டர் அதாவது சாம்சனும் இவரும் தான் வந்து ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த பிச்லேயும் வந்து மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பராக் எடுக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட்டு. வேறு 2 ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் லாஸ்ட் கேம் வந்து 3 ஓவர் 4 ஓவர் வந்து நல்லா போட்டார் எகென்ஸ்ட் வந்து சிஎஸ்கே. இந்த பிச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-12 ஓவர்ஸ் கழிச்சு ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பேட்டிங்லேயும் லாஸ்ட் கேம் நல்லா விளையாண்டாரு. சேம் வித் கிரீனும் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபார்மில் இருக்காரு. கண்டிப்பாக 2 ஓவர் போடுறாரு. பேட்டிங் ஆடுறதும் அவர் போனஸ் தான். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் தான் எப்போதுமே வந்து T20 வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பவுலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து 2 பவுலர். சாகல் என்னதான் சாகலோட ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லைனாலும் இந்த பிச்சில் வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ அகமதாபாத் பிச் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கிரவுண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசு. ஸோ அவர் நல்லா விளையாடுறதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டு இன்னைக்கு ஸ்டார்க் என்ன பண்ணாரோ அதை வந்து போல்ட்டும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இனிஷியலி கொஞ்சம் ஸ்விங் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸ்னால் வந்து அடிஷ்னலாகவே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். அதனால் போல்ட் எடுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்சிபியிலேருந்து ஒரே ஒரு பவுலர் வந்து சிராஜ் மட்டும்தான். வேறு எந்த பவுலரையும் பெருசாக ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஆல்சோ சிராஜும் கொஞ்சம் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவர். ஸோ இந்த பிச் அவருக்கும் வந்து ஒரு ஹேண்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக கோலியை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சீசன் லீடிங் ரன் ஸ்கோரர், எல்லா கிரவுண்ட்லையும் ஆல்மோஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகமதாபாத் பிச்லையும் வந்து குஜராத்துக்கு எகென்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் வந்து 70+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல கேப்டன் சாய்ஸ்ன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சு சாம்சன். அவரும் இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கும் வந்து ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அவரும் ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். இவங்க 2 பேரை தாண்டி வர நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து பட்டிடர். மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து இங்கே எப்போதுமே நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸ்பெஷலி ஸ்பின்னியும் வந்து பட்டிடார் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஸோ அவரும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரியான் பராக்
அவரும் மிடில் ஆர்டரில் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அவரும் ஸ்பின்னர்ஸ் பேசஸ் ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக நல்லா விளையாடுறாரு. ஸோ ஒரு இயர்லியாக வந்து ஒரு 2-3 விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா வந்து பராகும் வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து போல்ட்டை நான் சஜஷன் பண்ணுவேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதான் நாளைக்கு போல்ட்டும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த பிச் இனிஷியலாக சீம் ஆகும். போல்ட் நல்ல ஸ்விங் பவுலர். ஸோ ஒரு 2-3 விக்கெட் இனிஷியலாக எடுத்துட்டாருன்னா உங்கள் ஃபேண்டசி டீமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து போல்ட்டை கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.